வெற்றிக்கான ரகசியம் உழைப்பா அல்லது புத்திசாலித்தனமா? ஒரே பாடசாலையில் படிக்கும் 2 மாணவர்கள், ஒருவன் உழைப்பாளி, மற்றொருவன் புத்திசாலி. இதில் உண்மையில் வெற்றியை அடையப் போவது யார்? இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் கதை. இது போன்ற கதைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒரு சிறிய கிராமத்தில் ஹரி ஜெகநாத் எனும் ஒரு ஞானி ஆசிரியர் ஒரு பழைய பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தார். அவர் மிகவும் நேர்மையானவரும் புத்திசாலியானவரும் அனுபவமிக்கவருமானவர். அவர் 70 வயதிற்கு மேல் இருந்தாலும் தனது மாணவர்களுக்கு உண்மையான அர்ப்பணிப்புடன் கல்வி கற்பித்தார். அந்த பள்ளியில் கிட்டு மற்றும் சுஜன் என்ற 2 திறமையான மாணவர்கள் இருந்தனர். கிட்டு மிகவும் கடின உழைப்பாளி. அவன் தினமும் புத்தகங்களை மறுபடியும் படித்து படிப்பதை மட்டுமே வாழ்க்கையின் வெற்றிக்கான வழி என்று நம்பினான். சுஜன் வேறுவிதமானவன். அவன் உழைப்புடன் புத்திசாலித்தனம் மற்றும் சரியான யோசனை கூட இருக்க வேண்டும் என்பதை கண்டுணர்ந்திருந்தான். ஆனால் இருவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது. கிட்டு ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவன். அவன் முழுமையாக படிப்பதற்கே நேரம் செலுத்த முடிந்தது. சுஜன் ஒரு ஏழை விவசாயியின் மகன். நாள் முழுவதும் தந்தையுடன் வயலில் வேலை செய்த பிறகே படிக்க நேரம் கிடைத்தது. ஒரு நாள் மாலை வயலில் கடுமையாக உழைத்து வீடு திரும்பிய சுஜன் பசித்தும் சோர்ந்தும் இருந்தாலும் மங்கலான மண்ணெண்ணெய் விளக்கின் கீழே அமர்ந்து புத்தகங்களை திறந்து படிக்கத் தொடங்கினான். அவரது தந்தை கோபமாக கூறினார், இந்த புத்தகங்களை எதற்காக படிக்கிறாய்? நம்முடைய நிலைமை தெரியுமா? நம்மைப் போல் ஏழை மக்களுக்கு கல்வி உதவாது. சுஜன் தன்னுடைய கண்ணீரை அடக்கிக் கொண்டு மெதுவாக பதிலளித்தான், அப்பா, நாம் ஏழைகள் என்று நான் படிக்காமல் இருந்தால் எப்போதும் ஏழைகளாகத்தான் இருக்க வேண்டும். அவரது தந்தை ஒரு ஆழ்ந்த சுவாசம் இழுத்து கூறினார், கல்வி பணக்காரர்களுக்குத்தான், நான் எப்படி உன் படிப்பிற்காக பணம் செலுத்துவேன்? அதற்கு சுஜன் கண்கள் கலங்கியபடி பதிலளித்தான், அப்பா, நான் பணத்திற்காக படிக்கவில்லை. இன்று நான் படித்தால்தான் நாளை நம்முடைய வாழ்க்கை மாறும். அவரது தந்தை மௌனமாக இருந்தார். அவர் மகனின் உறுதியான முகத்தைக் கண்டார். அந்த இரவு சுஜன் தூங்கவில்லை. அவன் தன் கண்ணீரை துடைத்து படிப்பதைத் தொடர்ந்தான். ஏனெனில் அவனுக்கு நேரம் குறைவாக இருந்தாலும் கனவுகள் மிகப்பெரியதாக இருந்தன. ஒரு நாள் ஹரி ஜெகநாத் இருவரையும் அழைத்து கூறினார், இது உங்கள் இறுதி சோதனை. நீங்கள் ஒரு கடினமான பணியை செய்ய வேண்டும். இருவரும் ஆர்வமாக கேட்டனர். மலைமேல் இருக்கும் ஒரு அரிய மலரை எடுத்து வந்து எனக்கு தர வேண்டும். முதலாவதாக கொண்டு வரும் மாணவன் வெற்றியாளராக இருப்பான். இருவரும் ஒப்புக்கொண்டனர். அடுத்த நாள் காலையில் கிட்டு மிக வேகமாக ஓடினான். காய்ந்த வெயிலில் வியர்த்து சோர்ந்தான். ஆனால் எந்த இடத்திலும் நிற்கவில்லை. மிகுந்த கடின உழைப்புடன் மலைக்குச் சென்று பெரும் முயற்சியுடன் ஏறினான். அதே நேரத்தில் சுஜன் அவசரப்படவில்லை. அவன் யோசித்தான், மலைக்கு ஏற எளிய வழி இருக்குமா? பின்னர் அவன் ஒரு முதியவரை அணுகி கேட்டான், மலை மேலே செல்வதற்கு எளிய வழி இருக்கிறதா என்று. முதியவர் சிரித்தபடி கூறினார், மலையின் பின்புறம் ஒரு சின்ன வழி இருக்கிறது. அதை பயன்படுத்தினால் மிக எளிதாக அடையலாம். சுஜன் அந்த வழியை பின்பற்றினான். அவனுடைய ஆற்றலை மிச்சப்படுத்தி சரியான யோசனையுடன் இலக்கை அடைந்தான். மற்றொரு பக்கம் கிட்டு கடுமையாக ஏறிக்கொண்டிருந்தான். உடல் சோர்ந்தது. ஆனால் அவன் நிற்கவில்லை. இறுதியாக கிட்டு பல தடைகளை கடந்து மேலே வந்தான். அவன் ஆச்சரியமடைந்தான். சுஜன் மலரை எடுத்து கீழே இறங்கிக் கொண்டிருந்தான். கிட்டு சோகமாக கேட்டான், எப்படி இது நடந்தது? நான் அதிகமாக உழைத்தேன், ஆனால் சுஜன் முதலில் வந்துவிட்டான். இருவரும் ஆசிரியரின் முன்னிலையில் மலர்களுடன் நின்றனர். ஹரி ஜெகநாத் சிரித்துக்கொண்டு கூறினார், கிட்டு, நீ கடுமையாக உழைத்தாய். ஆனால் நீ சரியான வழியை பார்க்கவில்லை. அதிகமாக சிரமப்பட்டால் தான் வெற்றி கிடைக்கும் என்று நீ நினைத்தாய். ஆனால் வாழ்க்கையில் உழைப்பு மட்டுமல்ல, புத்திசாலித்தனமும் தேவை. சுஜன், நீ புத்திசாலித்தனமாக செயல்பட்டாய். ஆனால் எப்போதும் குறுக்கு வழிகள் தேடுவதை சரியாக கொள்ள முடியாது. வெற்றி பெற புத்திசாலித்தனம் மட்டுமல்ல, உழைப்பும் முக்கியம். வாழ்க்கையில் வெற்றி பெற கடின உழைப்பு மட்டும் போதாது, புத்திசாலித்தனமும் தேவை. கண்களில் கண்ணீர் விட்டு கிட்டு கூறினான், குருஜி, நான் புரிந்து கொண்டேன். வெற்றி பெற உழைப்புடன் புத்திசாலித்தனமும் தேவை. சுஜன் தலைகுனிந்து கூறினான், நானும் புரிந்து கொண்டேன். எளிய வழிகளை மட்டுமே தேடுவது சரியல்ல. வெற்றி எளிதாக கிடைப்பதில்லை. காலம் கடந்தது. பல ஆண்டுகள் கழித்து கிட்டு ஒரு முக்கிய விஞ்ஞானியாக ஆனான். சுஜன் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக ஆனான். ஒரு நாள் இருவரும் குருவை சந்திக்க வந்தனர். முதிர்ந்து போன ஹரி ஜெகநாத் சந்தோஷமாக இருந்தார். இருவரும் சேர்ந்து கூறினர், குருஜி, உங்கள் இறுதி தேர்வு எங்களை வெற்றி பெற வைத்தது. ஆசிரியரின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. வெற்றிக்கான ரகசியம் எளிது. கடின உழைப்பும் புத்திசாலித்தனமும் சமநிலையுடன் இருக்கும்போதுதான் உண்மையான வெற்றி கிடைக்கும்.